ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபின் புஸ்தகம் 31 அதிகாரம் 28 வசனம். ஜாப் சாப்டர் 31 verse 28. இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும், அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகள் யோபினுடைய வார்த்தைகள். யோபு இந்த இடத்துல என்ன சொல்கிறார்னா, தன்னையே ஒரு தற்பரிசோதனை செய்கிறார். நான் இப்படி செஞ்சிருப்பேனா, இப்படி செய்திருந்தேனா, இப்படி செய்திருக்கேனா அப்படின்னு சொல்லி தன்னையே ஒரு தற்பரிசோதனை செய்கிறார். செய்துவிட்டு சொல்கிறாரு, நான் அப்படி செஞ்சிருந்தா இது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாக இருக்கும், அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. ஆனால் யோபு அப்படி செய்யலை. இன்றைக்கு இந்த தியானத்தில் யோபு அப்படி செய்யலை. ஒருவேளை நீங்களும் நானும் அப்படி செய்திருப்போமேயானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படுறது அக்கிரமாக இருக்கும் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். கூடவே உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிக்கிறவர்களாக நாமும் மாறிவிடுவோம். நாம் அப்படி இராதபடிக்கு இந்த நாளிலே யோபோடு கூட சேர்ந்து யோபு எவைகளையெல்லாம் சொல்லுகிறார் என்று பார்த்து அவைகளில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும். என்ன சொல்கிறாரு? நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து. இன்றைக்கு யோபுக்கு திரளான ஐஸ்வர்யம் இருந்துச்சு, திரளான பொன் வெள்ளி இருந்தது. ஆனால் யோபு அந்த பொன்னின் மேலேயோ அந்த வெள்ளியின் மேலேயோ அந்த ஐஸ்வர்யத்தின் மேலேயோ அவர் நம்பிக்கை வைக்கவே இல்லை. அவர் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். ஒருவேளை இந்த நல்ல நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? நாம் எதின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? பொன்னின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? இன்றைக்கி நிறைய பேர் பொன்னின் மேல் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. எனக்கு இவ்வளோ சவரன் இருக்குது, நான் இத்தனை சவரன்ஸ் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். சிலர் சொல்கிறாங்க, நான் 1 கிலோ வச்சுருக்கிறேன், நான் 2 கிலோ வச்சுருக்கிறேன், என்னுடைய லாக்கரில் பத்திரமா இருக்குது. எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துன்னு சொன்னால் அந்த கோல்டை வச்சு நான் பிழைச்சிக்குவேன், அந்த கோல்டு என்கிட்ட இருக்குது, அதனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இப்படி நிறைய பேர் தங்கள் நம்பிக்கையை பொன்னின் மேல் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கி உலகமே பார்த்திங்கன்னா பொன்னை மையமாக வைத்து தான் இன்றைக்கு மதிப்பீடு செய்கிறது. ஒரு உலகத்தினுடைய மதிப்பீடு, ஒரு தேசத்தினுடைய மதிப்பீடு எதை வைத்து என்றால் அங்கே இருக்கக்கூடிய பொன்னை வைத்து தான். இன்றைக்கு ஒரு திருமணத்திற்கென்று ஒரு பெண்ணை விவாகம் செய்ய வருகிறவர்கள் அந்த பெண்ணை தகுதிப்படுத்துகிறது எதை வைத்து என்று சொன்னால், அவளுடைய கற்பை வைத்தோ, அவளுடைய ஆவிக்குரிய நிலையை வைத்தோ, அவள் படித்திருக்கிறதை வைத்தோ இல்லை. முதல்ல என்ன கேட்குறாங்க? எவ்வளோ டவுரி கொடுப்பீங்க, எவ்வளோ சவரன் போடுவீங்க, எவ்வளோ பணம் கொடுப்பீங்க என்று சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொன்னை வைத்து தான் பெண்ணை அவர்கள் மதிப்பிடுகிறார்கள். எவ்வளோ ஒரு கவலைக்குரிய காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி உலகம் அப்படி தான் போயிட்டுருக்குது. ஆனால் யோபு சொல்கிறாரு, நான் அந்த பொன்னின் மேல் நான் நம்பிக்கை வைக்கலை, கூடவே தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்றும் நான் சொன்னதும். தங்கத்தை தான் நான் என்னுடைய ஆதரவு என்று சொல்லவே இல்லை நான் அப்படின்னு சொல்கிறார் யோபு. இன்றைக்கு நிறைய பேர் தங்கத்தை தான் தங்களுடைய ஆதரவாக வைத்திருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரியே, உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். 2வது ஒரு காரியத்தை சொல்கிறாரு 25 வசனத்தில். என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். எப்படிங்க? என் ஆஸ்தி பெரியதென்றும். நான் திரளான ஆஸ்திகளை சேர்த்து வச்சுட்டேன். அங்கே லேண்ட் வாங்கி போட்டிருக்கேன், இங்கே ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன், இங்கே நான் தோட்டம் வாங்கி போட்டிருக்கிறேன்,
இந்த இடத்துல எனக்கு ஒரு வயல் இருக்குது. அப்படி திரளான ஆஸ்திகளை நான் சேர்த்து என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்தது மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஆஸ்தி இருப்பது தவறல்ல, சொத்து சுகம் இருப்பது தவறல்ல. ஆனால் அதிலே மகிழ்ந்து லயித்து போகக்கூடாது. அவைகளிலே நம்முடைய மனம், நம்முடைய ஆஸ்தி பெருகும் பொழுது நம்முடைய மனம் அதை சார்ந்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் தான் அதை நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது சொல்றாரு, சூரியன் பிரகாசிக்கும் போது அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போது நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால். எப்படிங்க? கையை முத்தி செய்தது. சிலருக்கு தங்களுடைய புயபலம் தான் அவங்களுக்கு ஆதரவு. சிலருக்கு தங்களுடைய புயத்தை காட்டுவாங்க. என் கை, என்னுடைய கை ராசியான கை, என் கை இதை சம்பாதித்தது என்று சொல்லி தங்கள் கைக்கு முத்தி கொடுப்பார்கள், கிஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கை ராசி, என் கை ராசியான கை என்று சொல்லி அநேகர் தங்களுடைய கைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இந்த இடத்துல யோபு சொல்கிறாரு, நான் அப்படி செய்தது உண்டானால், நான் அப்படிலாம் செஞ்சது உண்டானால் பொன்னின் மேல் நம்பிக்கை வைத்து ஆஸ்தி பெருகினதினால் அதன் மேல் மகிழ்ந்து என் கைபலன் இதை செய்தது என்று சொல்லி அதற்கு முத்தி கொடுத்தது உண்டானால் என்ன சொல்கிறாரு? நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும், அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை நான் மறுதலிப்பேனே. பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் இது அக்கிரமமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னதத்தின் தேவனை நாம் மறுதலிக்கிறவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அது நம்முடைய பலத்தினால் உண்டாகிறதல்ல. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுத்தவர் யார்? கர்த்தர் தான். உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைக்க வேண்டும். அதை விட்டுட்டு என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு என்று சொல்றார் ஆண்டவர். தர்மியான இந்த நல்ல நாளிலே கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, ஒரு நாளும் நாம் அப்படிப்பட்டவர்களாய் உலகத்தாரை போல நாம் இராதபடி எல்லா மகிமையும் கனத்தையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் புகழையும் கர்த்தருக்கே உரியதென்று சொல்லி கர்த்தருக்கே செலுத்தி, நானல்ல ஆண்டவரே எல்லாம் நீரே என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையில் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, தாசனாகிய யோபு கர்த்தருக்கு முன்பாக நான் இப்படி செய்ததுண்டானால் நான் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் என் காரியங்கள் இருக்குமே, அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை நான் மறுதலிப்பேனே என்று சொல்லி சில காரியங்களை அங்கே ஆராய்ந்து பார்த்தார் என்றதை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க கிருபை செய்தேன். நாங்களும் அப்படிப்பட்டவர்களாக இராதபடி எங்களை காத்துக்கொள்ளும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருள்வீராக. கிருபைக்கு தாழ்த்துகிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.